வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. ஆல்ரெடி நம்ம ஜிகே வீடியோவில் 12th பாலிட்டி லெசன் 2ல் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் முடிச்சிருக்கோம். இது வந்து பார்ட் 3. அதாவது லெசன் 2 12th பாலிட்டியில் என்ன லெசன்னா சட்டமன்றம் அப்படிங்கிற லெசனு. அது கொஞ்சம் பெரிய லெசன்னால 3 பார்ட்டாக போட்டிருக்கோம் நம்ம இதில். ஏன்னா டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் பாலிட்டியை புதுசாக படிக்க வர்றவங்களுக்குலாம் அது வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். ஏன்னா இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான். அதே மாதிரி இவ்ளோ நோட்ஸே இவ்வளவு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா என்னன்னா, லெசன் 30 பக்கம் இருக்கும். அத வந்து நம்ம 5 பக்கம், 8 பக்கமா ஷார்ட்டா சுருக்கி குடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸோ அத மட்டும் தான் குடுத்துருக்கோம். இதுல எந்த இதையுமே நீங்க மிஸ் பண்ணாம படிக்கணும். ஓகே. இப்ப நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஆல்ரெடி 6த்துலேருந்து 9th வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாலிட்டி லெசன், 10th ஃபுல் பாலிட்டி, அப்புறம் 12th இது எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அத போய் பார்க்காதவங்க, அத ஃபர்ஸ்ட்டு அத எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க இந்த 12த்துக்கு வரணும். ஓகே. இப்போ இந்த 3 பார்ட்ல என்ன பார்க்க போறோம்? சட்டமன்றம், அதாவது மத்திய சட்டமன்றம், அதாவது பார்லிமென்ட், மாநில சட்டமன்றம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதுல யார் இருப்பாங்க? எப்படியெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க? எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கோம். இப்ப இதுல கடைசி பார்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எம்பிக்களின் சம்பளம் அதிகம். அதாவது ஒரு பாக்ஸ்ல ஒண்ணு குடுத்துருப்பாங்கப்பா. இது வந்து என்னன்னா, நம்மளோட பார்லிமெண்ட்ட பத்தின ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயம். என்னன்னா, நம்மளோட எம்பிக்களோட சம்பளம் வந்து அதிகம். ஆனா, அவங்களோட செயல்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு அப்டின்ட்டு சொல்றாங்க. யாரு? இந்த குடிமக்கள் அறிக்கைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டாங்க. அந்த வெளியீடுல வந்து அவங்க சொன்னது வந்து இதுதான். கிட்டத்தட்ட 2010லேருந்து 12 வரைக்கும் அ ஒரு 4 ஹவர் கூட ஒரு நாளைக்கு வந்து பார்லிமென்ட் கூடல. பார்லிமென்ட் மீட்டிங் போட்டாங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு மீட்டிங்லயும் மொத்த நாள், மொத்த மணி நேரம் இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்க்கும்போது, 4 மணி நேரம் கூட ஒழுங்கா வந்து அவை கூடவே இல்ல. அந்த 4 மணி நேரத்திலயும் பல நேரங்கள்ல அவைய ஒத்தி வைக்கிறது, கூச்சல், குழப்பம் இந்த மாதிரி தான் போச்சே தவிர, உருப்படியா உட்காந்து பேசி முடிவெடுத்தது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு குடுத்துருப்பாங்க புக்ல. அடுத்தது 2013ல ஒரு ரிப்போர்ட்டு வெளியிடுறாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, உலக அளவில் சம்பளம் மற்றும் இந்த ரிப்போர்ட் எல்லாமே கவர்மெண்ட்டே வெளியிடுதான்னா இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்கள வந்து நாங்க எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லுவாங்களா? இது வந்து வெளிய தனியார் ஒவ்வொன்னு விஷயமா இப்ப எலக்ஷனுக்கு முன்னாடியே அம் கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க இல்லையா? பிரைவேட்டா. அது மாதிரி இது வந்து ஒரு ரிப்போர்ட். அப்படி வெளியிட்ட ரிப்போர்ட் படி தான், உலக அளவில் சம்பளம் மற்றும் சலுகைகள் பெறுவதில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களே முதலிடம். பட் அவர்களின் பணி வந்து பின்தங்கியே உள்ளது. உலக அளவுலப்பா இந்த எர்த்லேவும், இந்த மொத்த பூமியிலயும் வச்சு பார்த்தோம்னா, சம்பளம், சலுகைகள் இது எக்ஸ்ட்ரா அந்த படி, இந்த படின்னு குடுப்பாங்க. இந்த சலுகையெல்லாம் செய்து பார்த்தா, நம்ம இந்தியாவுல இருக்க எம்பிஸ்க்கு தான் அதிகம் சம்பளம். ஆனா, அவங்க எல்லார விட இவங்க வேலை வந்து கம்மியா தான் செய்றாங்க. அப்படின்றது அந்த ரிப்போர்ட் சொல்லுது. பொதுவாவே சொல்லுவாங்க காமெடிக்காக. அதாவது அம் உலகத்திலேயே மிகப்பெரிய இல்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதியோர் இல்லம் எது தெரியுமா? அது வந்து நம்ம பார்லிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அங்க தான் வயசானவங்க எல்லாரும் ஒண்ணா கூடுறாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி அங்க இருக்கிற எம்பிஸ கம்பேர் பண்ணும்போது, இந்தியாவுல இருக்க எம்பிக்களோட சம்பளம் கம்மி தான் அவங்களுக்கெல்லாம். ஈவன் சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி எல்லாம் மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள். அவங்களோட எம்பி சம்பளம் கூட கம்மி தான். நம்ம இந்தியாவுல வந்து வளர்ந்து வரும் நாடு தான். ஆனா நம்ம அதிகமா குடுக்குறோம். பாகிஸ்தானோட எம்பி ஒரு எம்பிய விட நம்ம இந்தியாவோட ஒரு எம்பி 4 1/2 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்குறாராம். அதே மாரி நம் நாட்டின் தனிநபர் வருமானத்தை விட 68 மடங்கு அதிகம். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிநபர் வருமானம்னு ஒண்ணு கணக்கிடுவாங்க. அதாவது ரூ. 1000 சம்பாரிக்கிறவங்கலேருந்து 1000 கோடி சம்பாரிக்கிற வரைக்கும் எல்லாரையும் கூட்டி எத்தன பேர் இருக்கோமோ அத்தன அதாவது சம்பாரிக்கிறவங்க எத்தன பேர் இருக்காங்களோ, 35 வயசுலேருந்து அந்த 60 வயசுக்குள்ள, அவங்களால டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த டிவைட் பண்ணும்போது தனிநபர் வருமானம் அப்படின்னு வரும். ஒருத்தருக்கு தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. அப்படி இந்தியாவோட தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு இங்க குடுக்கல. ஆனா அத விட 68 மடங்கு அ ஒரு எம்பியோட சம்பளம் அதிகமா இருக்கு. ஓகே. அடுத்தது சட்ட திருத்த நடைமுறைகள். சட்ட திருத்தம், திருத்தம் கொண்டு வராங்க இல்லையா? அது. இந்த சட்ட திருத்தத்துக்கான ஆர்டிகிள் என்ன? 368 ஏற்கனவே நெறையா வாட்டி படிச்சிருக்கோம். சின்ன கிளாஸ் 10த் எல்லாத்துலயும். இந்த சட்டத்த திருத்தம் பண்றதுக்கான முழு அதிகாரமும் யாருகிட்ட இருக்குன்னா, பார்லிமென்ட்டுக்கு மட்டுமே உள்ளது. எங்கேயெல்லாம் நீங்க பார்லிமென்ட் படிக்கிறீங்களோ, அங்க மக்களவை, மாநிலங்களவை 2 அவையும் வந்துரும்.
மக்களவை, மாநிலங்களவைன்னு எங்க படிக்கிறீங்களோ அது பார்லிமெண்ட்ன்னு அர்த்தம். ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறாதீங்க. நாடாளுமன்றம்னு கொஸ்டின் கேட்டா, ஐயோ! பார்லிமெண்ட்னா எதுன்றாதீங்க. குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவை, மாநிலங்களவை, சபாநாயகர் எல்லாம் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஓகே. 50% மேற்பட்ட உறுப்பினர்களின் வாக்களிப்பு இரு அவைகளிலும் தேவை. இப்போ ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த சட்ட திருத்த கூட்டத்துக்கு 50% மேற்பட்ட எம்பிக்கள், உறுப்பினர்கள் வந்து வரணும் அவைக்கு. அதுல 3ல 2 பங்கு பேரு அந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு குடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். குடியரசுத் தலைவர் வந்து திருத்த மசோதாவை மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது. ஏற்கனவே நிதி மசோதாவ அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா, அவரோட ஒப்புதல் கீழ தான் ஒரு மசோதாவே அறிமுகப்படுத்துவாங்க, நிதி மசோதா. அப்ப அவரு வந்து திரும்ப பரிசீலனை பண்ணுங்கன்னு அவரே அனுப்ப மாட்டார். அதே மாதிரி திருத்த சட்ட மசோதாவையும் மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது. சாதாரண மசோதாவா இருந்தா ஒரு வாட்டி பரிசீலனை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பலாம். பட் செகண்ட் டைம் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுனாலோ, பண்ணாமலோ கொண்டு வந்தா சைன் பண்ணி தான் ஆகணும். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த கரெக்ஷன்லயே 3 டைப் இருக்கு. திருத்தத்திலேயே. சாதாரண கரெக்ஷன், மீடியமான ஒரு கரெக்ஷன், இம்பார்ட்டன்டான கரெக்ஷன். அதாவது என்னன்னா, ஒரு சாதாரண திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால யாருக்கும் எந்த பாதிப்போ, பெரிய பிரச்சனையோ வர சான்சஸ் இல்ல. ஒரு சின்ன கரெக்ஷன் அவ்வளோதான். இப்ப முகவுரையிலே ஒரு திருத்தம் பண்ணோம். ஓகேவா? ஒற்றுமைன்னு இருந்த இடத்துல ஒருமைப்பாடு மற்றும் அ இறையாண்மை இப்படிலாம் கொண்டு வரோம்ல. இத கேட்கறதுக்கு நம்ம பல பேர்ட்ட கருத்து கணிப்பு கேட்கணுமா? அப்படிலாம் தேவையில்ல. இத யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்ல போறதும் கிடையாது. ஓகேவா? அப்போ அந்த மாரி சிம்பிள் கரெக்ஷன் பண்றதுக்கெல்லாம் பார்லிமென்ட்டின் தனி பெரும்பான்மை போதும். ஒரு 3ல 2 பங்கு பேர் ஓகேப்பான்னு கை தூக்குனாலோ, இது பண்ணாலோ போதும். 3ல தனிப்பெரும்பான்மைனா ஒரு 50% போதும். ஓகேவா? அடுத்தது ஒரு ஆவரேஜான கரெக்ஷன். கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேவா? ரொம்ப இல்ல. ஒரு மீடியமான கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்டின்னா, அந்த இடத்துல வந்து சிறப்பு பெரும்பான்மை வேணும். 3ல 2 பங்கு வேணும். சிறப்பு பெரும்பான்மை. அதுதான் சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள். இப்பலாம் அந்த குடியுரிமை சட்ட திருத்தம் வந்துச்சு. அந்த மாரி நெறைய வருது இல்லையா? அதெல்லாம் முக்கியமா நெறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்துச்சு அந்த சட்ட திருத்தம்லாம். அது மாரி பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு பார்லிமென்ட்ல குடுக்குறது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள். அப்படி இதுல வந்து சிறப்பு பெரும்பான்மையும் இருக்கணும். பிளஸ் தனி பெரும்பான்மை 50%க்கு மேல ஆதரவும் இருக்கணும். ஓகேவா? 2மே குடுத்து ரொம்ப மேக்ஸிமம் யார் ஓட்டு போட்டா மட்டும் தான் அதெல்லாம் சட்டமாக்க முடியும். அத்தன பேர் ஒப்புதலும் வாங்கணும். இவ்வளோதான் ஒரு திருத்தத்த எப்படி மேற்கொள்றாங்க அப்படிங்கிறது. அடுத்தது மாநில சட்டமன்ற செயல்பாடு. இப்ப பாருங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மத்திய சட்டமன்றம். இந்த லெசன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்லிமென்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது மாநில சட்டமன்றம். இது கம்மி தான் இருக்கும் பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மத்தியில இருக்கிற அந்த பார்லிமென்ட் மாதிரியே தான் இதுவும். கொஞ்சம் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அதனால இத பத்தி பாயிண்ட்ஸ் கம்மி தான் குடுத்துருப்பாங்க. மாநில சட்டமன்ற செயல்பாடு. இந்த மாநில சட்டமன்றத்த பத்தி சொல்ற பகுதி எதுன்னா, பகுதி 4 ஆர்டிகிள் 152 இருந்து 237 வரைக்கும் இருக்கிறது. பகுதி 4 இல்லப்பா. பகுதி 6 வரும். ஓகேவா? பகுதி 5 வந்து மத்திய அரசு, பகுதி 6 வந்து மாநில அரசு. பகுதி 6 152லருந்து 237 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகிள் தான் இத சொல்லுது. அதாவது ஒரு சட்டமன்றத்தில வெறும் கீழவை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு. நம்ம வந்து மேலவைய 1986 நவம்பர் 1ல கலைச்சுட்டோம். எம்ஜிஆர் அவங்க பீரியட்ல கலைச்சுட்டாங்க. கீழவை மட்டும் தான் நம்மட்ட இருக்கு. அப்படி இருக்கிற கீழவை மட்டும் வச்சிருக்கிற மாநிலத்த என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டப்பேரவை மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீழவைக்கு பேரவை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? அது இல்லாம 2மே இருந்துச்சுன்னா, அது சட்டமன்றம். கீழவையும் இருக்கு, மேலவையும் இருக்கு அப்படின்னா, அது சட்டமன்றம். அது மாதிரி எத்தன ஸ்டேட்ல இருக்குன்னா, 7 ஸ்டேட்ல இருக்கு இப்போ வரைக்கும். ஓகே. ஒரு மாநில சட்டமன்றம் எப்படி இருக்கும்? ஒரு ஆளுநர் இருப்பாரு. அவருக்கு கீழ முதலமைச்சரும், அவர சார்ந்த அமைச்சர் குழுவும் இருப்பாங்க. அதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டமன்றத்தில இயங்குவாங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு ஹையரார்கி மாரி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். ஆளுநர் ஏற்கனவே தேவையான அளவுக்கு ஆளுநர பத்தி நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டோம். பட் அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இதில ஒரு அப்படியே கடகடன்னு பார்த்துரலாம். மாநில அரசின் தலைவர் இவர்தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அரசின் தலைவர்னா ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர்னா சிஎம். அதே இது சென்ட்ரல் லெவல்ல அரசின் இந்தியாவின் அரசின் தலைவர், இந்திய அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர். சரியா?
ஓகே. அடுத்தது மாநிலத்தின் செயல் அதிகாரமும், மாநிலத்தோட நடவடிக்கைகள் எல்லாமே இவரின் பெயராலேயே நடக்கப்படும். ஆளுநர் பெயராலேயே. அடுத்து அப்பாயிண்டிங் பை பிரசிடென்ட். யார் இவர வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட்மென்ட் பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. சொந்த மாநிலத்தில ஆளுநரா இருக்க முடியாது. எப்பயுமே வேற மாநிலத்த சேர்ந்த ஒருத்தர தான் ஆளுநரா போடுவாங்க. ஏன் அப்டின்னா, அம் அவங்க வந்து இப்ப சொந்த மாநிலத்த சேர்ந்த ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு கட்சிய டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஏன் கட்சிக்காரங்களா தான் இருக்கணுமா? அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. அதாவது கட்சியில இருக்கிறவங்களா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. 18 வயசு ஆனாலே அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும். அப்ப என் மனசுக்குள்ள நான் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தீர்மானிச்சு தானே போட்டுட்டு இருக்கேன் இத்தன தடவையும். அப்ப அந்த கட்சிய சேர்ந்தவங்க தான் நானு. ஓகேவா? அதுக்காக தொண்டனா உள்ள இறங்கி போஸ்டர் ஒட்டி வேலை செஞ்சா தான் கட்சிக்காரங்கன்னு இல்ல. எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன்ல. அப்போ என்ன ஆயிரும்னா, தமிழ்நாட்ட சேர்ந்த ஒருத்தர ஆளுநரா போட்டா, அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு கட்சிய சேர்ந்தவரா இருப்பார். அப்போ அந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது எதிர்க்கட்சியா இருந்தா ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்ப அந்த கட்சின்றது உள்ள வந்துறக்கூடாது. அதே மாதிரி சொந்த மாநிலத்த சேர்ந்தவங்களா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க அந்த ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லி பாதி பேர் அங்க இருப்பாங்க. அப்படித்தானே? அம் ஒரு டீம் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு பார்லிமெண்ட்லயே சொந்த ஊர்க்காரங்கப்பா, ஒரே ஊர்க்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில வந்து அந்த ஆளுநர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஓகேவா? அந்த மாதிரி வந்துரும். இப்ப எக்ஸாம்பிள் கூட பாருங்க. நம்ம எல்லா ஸ்டேட்டுகள்லயுமே அந்தந்த சொந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்கள வந்து வேலைக்கு வைக்க மாட்றாங்க. ஈவன் வீட்டு வேலைக்கா இருந்தாலும் சரி, ஹோட்டல்ல நீங்க போய் பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாதி பேரு ஹோட்டலு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற இடம் எல்லா இடத்துலயும் நார்த் இந்தியன்ஸ தான் போட்டுருக்காங்க. ஏன்? அவங்க வந்து இந்த மாரி இப்ப ஹோட்டல்ல சொந்தக்காரங்க வந்தா கம்மியா சாப்பாட போட்டுட்டு சாப்பாட நெறையா போட்டு பில்ல குறைச்சு போடுறது. தெரிஞ்சவங்க, ஊர்க்காரங்கன்ற ஒரு டக்குனு ஒரு பாசம் கிரியேட் ஆகி பழகிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நஷ்டம் வந்துறக்கூடாது. அது மாதிரி தேவையில்லாம அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, இப்ப எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் ஆக்கிட்டாங்க. அப்ப என்னன்னா, அவங்க எதுவுமே அவங்க வந்து பேச முடியாது. யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்க. அ தேவையில்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. வேலை கரெக்ட்டா நடக்கும். அதுக்காக தான். ஈவன் எலக்ஷன் பூத்ல கூட நீங்க பாருங்க. எந்த எலக்ஷன் பூத்லயுமே அந்த இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எலக்ஷன் பஞ்சாயத்து எலக்ஷன் நடக்குதுன்னா, தமிழ்நாட்டுக்காரங்கள ப பந்தோபஸ்துக்கு போலீஸா அனுப்ப மாட்டாங்க. நார்த் இந்தியாவுலருந்து போலீஸ அனுப்பியிருப்பாங்க. லாங்குவேஜே தெரியாத ஆளா தான் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா எந்த இடத்துலயும் இந்த பாரபட்சம் பாத்துறக்கூடாது. சொந்த ஆளுகள் இருந்தா வேற வழி இல்ல. பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும். அதுதான் மனிதனோட இயல்பு. அதுக்காக இப்படிதான் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான் இந்த ஆளுநர் இதுலயும். சொந்த மாநிலத்தில போட மாட்டாங்க. கலெக்டர்ல சொந்த ஸ்டேட்ல போட மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த மாதிரி இருக்கும். மீண்டும் மீண்டும் ஆளுநர் ஆகலாம். குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டா, ஒருத்தரு திரும்ப திரும்ப எத்தன தடவ வேண்டாலும், எந்த ஸ்டேட்டுக்கு வேண்டாலும் ஆளுநரா ஆகலாம். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆளுநரோட பதவிக்காலம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, பதவிக்காலமே கிடையாது. 5 ஆண்டுகள்னு போடக்கூடாது. அவருக்கு பதவிக்காலமே கிடையாது. குடியரசுத் தலைவர் எவ்வளோ நாள் விரும்புறாரோ, அதுவரைக்கும் அவங்க இருக்கலாம். இன்னும் அவர் 8 வருஷம் இருக்கண்டாலும் இருக்கலாம். அவர் வந்து இல்ல 3 வருஷத்திலேயும் வேணான்னு சொன்னாலும் மாத்தலாம். மோஸ்ட்லி 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு ஆட்சி மாறும்போதோ, இது பண்ணும்போதோ மாத்திருவாங்க. ஏன்னா, ஒரே ஆள் ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்கும்போது, அது கண்டிப்பா நெறைய பிரச்சனைகள கிரியேட் பண்ணும். அதுக்காக. ஆனா, லீகலா அவருக்கு வந்து பதவிக்காலம்ன்றது கிடையாது. அடுத்த ஆளுநர் பதவியேற்கும் வரை பதவியில் இருப்பார். இப்ப ஆளுநரோட ஒரு பதவிக்காலம் முடிஞ்சிருது. அம் குடியரசுத் தலைவர் வந்து "போதும்பா நீ வந்துரு. வேற ஸ்டேட்டுக்கு உன்னைய போட்டுருக்கேன்னு" சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே டக்குன்னு எது இருந்தாலும் விட்டுட்டு போயிருவாரா? அப்படியெல்லாம் கிடையாது. வேற புது ஆளுநர் வந்து பதவி ஏற்று அங்க வந்து உட்கார்ற வரைக்கும் அந்த பழைய ஆளுநர் அங்க தான் இருப்பார். ஏன்னா, ஏதாவது எமர்ஜென்சின்னா அவர் தான் ஸ்டேட்ட பார்த்துக்கணும் இல்லையா? அப்ப அந்த போஸ்டிங்க வந்து காலியா எப்பயுமே விட முடியாது. அடுத்தது மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 வயது நிரம்பியவரா இருக்கணும். இது மினிமம். 35 வயசு முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். குடியரசுத் தலைவர் பிரதிநிதியாக அவசர நிலை காலங்கள்ல செயல்படுவார். குடியரசுத் தலைவரோட ஆட்சி இந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, டைரக்ட்டா குடியரசுத் தலைவரே அங்க வந்து உட்காந்துருவாரா? கிடையாது. குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியா அந்த ஸ்டேட்டோட ஆளுநர் அப்ப அத பார்த்துக்கிடுவார். அதே மாரி ஒரு ஸ்டேட்ல சிஎம், அங்க இருக்க மினிஸ்டர்ஸு, அட்வொகேட் ஜெனரல் அவங்க எல்லாரையும் ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்.
அது மாரி சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியனையும், மேலவை இருக்கிற ஸ்டேட்டுகள்ல ஆளுநர் வந்து மேலவைக்கு 6ல 1 பங்கு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்புவார். அடுத்து விருப்புரிமை. விருப்புரிமைனா, ஆளுநரு விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுறது. அவர் விருப்பப்படி ஒரு சில விஷயங்கள செய்யணும்னா, அவரு இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்படாத விஷயங்கள கூட செய்யலாம். அதாவது என்னன்னா, தப்பான விஷயங்களோ, இல்ல அவருக்கு பிடிக்காத மக்களுக்கு எதிரான விஷயங்களோ கிடையாது. இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு அப்டின்னா, அவரு வந்து அந்த ஊருக்கு ரோடு போட்டு குடுக்கணும், குழா போட்டு குடுக்கணும், தண்ணி வசதி செஞ்சு குடுக்கணும், அ வீட்டு வசதியெல்லாம் வந்தா ஒதுக்கி கட்டி குடுக்கணும். இது வந்து கம்பல்சரி அவங்க செய்ய வேண்டிய வேல, ஒரு பஞ்சாயத்து தலைவரா. இது இல்லாம ஒரு பஞ்சாயத்து தலைவர் விருப்பப்பட்டா, புதுசா ஒரு ஸ்கூல் கட்டி குடுக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு பசங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு கட்டி குடுக்கலாம். இல்ல இந்த மாதிரி போலீஸ் ட்ரெய்னிங் போற பசங்களுக்கு ஒரு வாக்கிங் ட்ராக் போட்டு குடுக்கலாம். ஒரு சின்ன பார்க் மாரி பிள்ளைங்க விளையாடுறதுக்கு செஞ்சு குடுக்கலாம். இதெல்லாம் அவங்களோட விருப்புரிமை. நல்ல விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா அவங்க செஞ்சுக்கலாம். இத தான் விருப்புரிமைன்னு சொல்லுவாங்க. அது மாரி ஆளுநருக்கும் இருக்கு. அவர் விருப்பப்பட்டா புதுசா ஒண்ண கிரியேட் பண்ணலாம், புதுசா ஒண்ணு செய்யலாம். அது நல்ல விஷயமா இருந்தால். குடியரசுத் தலைவரின் வழிகாட்டுதல் படி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. சரியா? அடுத்தது மத்திய, மாநில அரசிற்கு இடையே ஒரு பாலமா இருக்காரு. மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் ஒரு கூட்டாட்சி இருக்கு இல்லையா? அங்கருந்து நெறைய விஷயங்கள் பணம், நிதி எல்லாம் வாங்கி மாநிலத்துக்கு குடுக்க வேண்டியிருக்கும். மாநிலத்தோட பிரச்சனைகள சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த 2 பேருக்கு இடையில ஒரு பாலமா இருக்கிறது யாருன்னு கேட்டா ஆளுநர். ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் அனுமதிக்காக நிறுத்தி வைக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு மசோதா அனுப்புறாங்க. அத வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அவர்கிட்ட நான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி, இவர் அந்த மசோதாவ கொஞ்ச நாள் கிடப்புல போட்டு வைக்கலாம். அனுமதிக்காக நிறுத்தி வைக்கலாம். அப்படிதான் நீட் மசோதாவ அவர் பாட்டுக்கு போட்டு வச்சுட்டார். அதுல ஆளுநர் ரவி அவங்க. அதுல ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு. சரியா? நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி. நிதி மசோதா அல்லாத மற்ற மசோதாக்களை மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம். நிதி மசோதாவ மட்டும் மறுபரிசீலனை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? குடியரசுத் தலைவர். அதே மாதிரி தான் ஆளுநரும். சாதாரண மசோதாக்கள வந்து மறுபரிசீலனைக்காக அனுப்பலாம். நிதி மசோதாவ அனுப்ப முடியாது. அதுவும் கூட மறுபரிசீலனைக்கு ஒன்லி ஒன் டைம்னு எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரு தடவ தான் அனுப்ப முடியும். செகண்ட் டைம் திரும்ப வந்துச்சுன்னா, அது கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும், பண்ணாட்டியும் சைன் பண்ணணும். அடுத்தது தண்டனையை குறைக்கும் அல்லது தாமதப்படுத்தும் அதிகாரம். குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகிள் 72 வந்து தண்டனையை குறைக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம். அதாவது தூக்கு தண்டனைய கூட வந்து ரத்து பண்ணலாம், குறைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி ஆளுநருக்கும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. என்னன்னா, இப்போ ஒரு அதிகமான ஒரு தண்டனைய தூக்கு தண்டனைய அவர் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 10 வருஷம் தண்டனைய ஒரு 5 வருஷமா குறைக்கலாம். 6 வருஷமா குறைக்கலாம். இல்ல அ கொஞ்சம் இப்ப ஏதோ ஒரு இது வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தும். தூக்குதை இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த மாதிரி ஒரு சில அதிகாரங்கள், அதுல ஒரு பாதி அதிகாரம் இவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவியில் அமர்த்த முடியாது. அதாவது அம் இவர் தானே ஸ்டேட்ல எல்லாமே. எல்லாத்தையும் இவர் தானே பதவி ஏத்து வைக்கிறாரு. அப்ப ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கிறாருன்னா, இங்க இருக்கிற ஹைகோர்ட் நீதிபதிய ஆளுநர் பண்ணலாமா? அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஆனா இது முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நீதிபதியா இருந்தாலும் பதவி ஏற்கிறது குடியரசுத் தலைவர் மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாரி அவர் தான் நீக்கவும் முடியும். அதே மாதிரி ஆளுநர் யாரெல்லாம் பதவி ஏத்து வைக்கிறாரோ, பண்ணிக்கிறலாம். இவங்கள தவிர. நீதிபதிய தவிர அந்த சிஎம், மினிஸ்டர்ஸு, அட்வொகேட் ஜெனரல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி. ஆனா, ஆளுநர் யாரையுமே பதவி நீக்கம் செய்ய முடியாது. அவர் பதவியேத்து வச்சவங்கள கூட குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் எல்லாமே முக்கியம். நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள். உயர் நீதிமன்றமும், உச்ச நீதிமன்றமுமே சில பேருக்கு நெறைய கன்ஃப்யூஸ் ஆகும். நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல எங்கேயெல்லாம் அப்படி வருதோ உங்களுக்கு நீங்க ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். அவசர காலங்களில் குடியரசுத் தலைவர் பிரதிநிதியாக மாநிலத்தை ஆள்வார். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் அந்த எமர்ஜென்சி பீரியட டிக்ளேர் பண்ணலாம். அதுவரைக்கும் ஆளுநர் கையில தான் இருக்கும். ஜெயலலிதா அம்மா இறந்தப்ப கூட அந்த ஒரு அ வேக்கன்ட் அங்க ஆச்சு. யாரு சிஎம் அப்படிங்கிறது அடுத்த சிஎம். அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் ஆளுநர் கையில தான் இருந்துச்சு ஸ்டேட். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது முதலமைச்சர். முதலமைச்சர் வந்து நமக்கு தெரியும். கவர்னர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. ஆளுநர்.
அவரு வந்து மத்த துறை அமைச்சர்கள வந்து முதலமைச்சர் வந்து முடிவு பண்ணி கவர்னர் கிட்ட சொல்லி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க சொல்வாரு. அமைச்சர்கள தேர்வு பண்றது முதலமைச்சர் தான். அதே மாதிரி ஒரு எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு அப்புறம் தான் சிஎம் ஆக முடியுமா அப்படின்னா, இல்ல. சடனா கூட சிஎம் ஆகலாம். இப்போ ஹம் ஸ்டாலின் இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இல்ல. இல்ல கலைஞர் இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. சரியா? இறந்துட்டாங்கன்னா, டக்குன்னு வந்து எலக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவரு அரசியல் வாரிசுன்னு யார சொல்லியிருந்தாங்களோ, அவங்க சிஎம் ஆயிருவாங்க டைரக்ட்டா. அப்படிதான் இவங்க யாரு நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்தப்ப, அங்க கட்சியில இருக்கவங்கலாம் சேர்ந்து சசிகலா அவங்கள வந்து சிஎம் ஆக்கலாம்னு பேசி எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில அவங்கள அரெஸ்ட் பண்ணதுனால அது நடக்காம போயிருச்சு. அப்ப சிஎம் ஆனா, நான் அப்போ எலக்ஷன்லயே நிக்காம சிஎம் ஆகலாமா? அப்டின்னா, எமர்ஜென்சிக்காக அவங்க சிஎம் பதவியில இருப்பாங்க. பட் அதுக்கு அடுத்து வர்ற 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு அவங்க ஜெயிச்சு காமிக்கணும். அப்ப தோத்துட்டாங்கன்னா சிஎம்மா இருக்க முடியாது அவங்க. வேற ஒருத்தவங்க தான் திரும்ப வந்து அதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டி வரும். ஆனா, இப்ப வரைக்கும் அப்படி தோத்ததா சரித்திரம் இல்ல. ஏன்னா, அவங்களே சிஎம்மா இருக்கும்போது, அ அவங்க தோற்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. லீகலாவோ, இல்லீகலாவோ எப்படியோ ஜெயிச்சுருவாங்க. ஓகேவா? அடுத்தது சபாநாயகர். சபாநாயகர் நமக்கு தெரியும். சென்ட்ரல் லெவல்ல சபாநாயகர பத்தி படிச்சுருக்கோம். மக்களவைய அ தலைவரா இருப்பாரு. அதாவது தலைவர் இல்ல, மக்களவையில ஒரு ஹெட் மாரி இருப்பாரு. ஏன்னா மக்களவையின் தலைவர் குடியரசுத் தலைவர் தான். மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். சபாநாயகர் வந்து 2 கூட்டத்துக்கும் ஒரு நடுவரா இருப்பாரு. அதே மாதிரி தான் மாநிலங்களவையில ஒரு சபாநாயகர் கூட்டம் நடக்கும்போது, அதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு அ தலைவர் இருப்பார் இல்லையா? அவர் தான் சபாநாயகர். தமிழ்நாட்டோட தற்போதைய 2024 இன்னைக்கு நவம்பர் 23 இன்னைக்கு தேதியில சபாநாயகரா இருக்கிறவரு அப்பாவு அப்படிங்கிறவரு. சட்டமன்ற நடவடிக்கைகளை கவனிப்பார். இவர் தான் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிருவாரு. இரு கட்சிகளுக்கு இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்துறது இவரோட வேல. கூட்டத்தை அமைதியா வழிநடத்துவாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, கூட்டத்த வந்து பிரச்சனைய கிளப்புறவங்கள வந்து வெளிநடப்பு செய்ய சொல்லிருவாரு. "நீங்க வெளிய போங்க. உங்கனால தான் பிரச்சனை கிரியேட் ஆகுது." அப்படின்னு சொல்ற அதிகாரம் அவருக்கு இருக்கு. பண மசோதாவா அப்படின்றத முடிவெடுப்பார் அவர்தான். ஒரு மசோதா சாதாரண மசோதாவா, பண மசோதாவா என முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, சபாநாயகர். முக்கியமான கொஸ்டின் பாலிட்டில. அடுத்தது நிதி முன்வரைவை விளக்குவார். நிதி சம்மந்தமா ஒரு முன்வரைவு சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா? அத டீட்டெயிலா படிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்றது வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் எல்லாருக்கும். கூட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் அல்லது ஒத்தி வைக்கலாம். பாருங்க கூட்டத்த அடிக்கடி பார்த்துருப்பீங்க டிவில. சண்டை வந்துரும் 2 டீமுக்கும் இடையில பெரிய பிரச்சனை கிரியேட் ஆயிருச்சுன்னா, நான் வந்து அந்த கூட்டத்த தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறேன். தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறேன் அப்டின்னா, ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு வந்து அந்த மீட்டிங்கவே தள்ளி போடுறது. போங்க எங்கேயாச்சும் ஒரு 2 மணி நேரம் போயிட்டு கிஞ்ச முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்பி வரும்போது அந்த கொஞ்சம் கோவமெல்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கணும்னா, ஒரு 1 ஹவர் 2 ஹவர் மட்டும் தள்ளி போட்டு திரும்ப வர சொல்லிருவாங்க. இல்லையா, ரொம்ப பிரச்சனை இது இன்னைக்கு சரியா ஆகாதுன்னு தோணுச்சுன்னா, கூட்டத்தவே ஒத்தி வச்சுருவாங்க. 2 நாள் கழிச்சு வாங்க, 1 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்ற மாரி. 2 அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு. உறுப்பினர்களுக்கு தற்காலிக தடை விதிக்கலாம். இது பாருங்க, உள்ள இருக்கிற எம்பிக்களோ, மெம்பர்ஸோ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, டெம்பரவரியா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு. அதாவது அடுத்த 2 மீட்டிங்க்கு நீங்க வரக்கூடாது. அடுத்த 6 மாசத்துக்கு எந்த மீட்டிங் நடந்தாலும் நீங்க உள்ள வரக்கூடாது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்றவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து கூட குடுக்கலாம். இது சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கு. நடுநிலை மற்றும் பாரபட்சமற்றவராய் இருப்பார். அவர் வந்து எப்படி இருக்கணும்னா, 2 கட்சியிலயும் எந்த கட்சியும் சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றவரா இருக்கக்கூடாது சபாநாயகர். இப்போ நம்ம இதில சென்ட்ரல் லெவல்ல சபாநாயகரா இருக்கிறவர் ஓம் பிர்லா. அவர் வந்து கொஞ்சம் பிரதமர் மோடிக்கு வந்து அதிகமா சப்போர்ட் பண்றாரு. அதே இது எதிர்க்கட்சி தலைவர் வந்து காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி வரும்போது அவ்வளவு மரியாதையோ குடுக்கறதில்ல அப்படிங்கிறத அவர் ராகுல் காந்தியே சட்டமன்றத்தில வச்சே சொல்லியிருப்பாரு. நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஆக்சுவலா நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்றத அவரே அந்த ஒரு ஸ்பீச் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கும். அவரே பேசி பிரச்சனை பண்ணியிருப்பாரு. ஆர்டிகிள் 100 என்ன சொல்லுது அப்படின்னா, முடிவு வாக்கு. அதாவது கேஸ்டிங் வோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இந்த
வாக்கு வரும் அப்படின்னா, இப்போ 2 அவையிலயுமே ஒரு மசோதாவுக்கு ஓட்டு அளிக்க சொல்றாங்க. வாக்களிக்க சொல்றாங்க. அப்ப 2 அவையில இருந்துமே வாக்களிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, வாக்கு வந்து 2மே சமமாயிருதுன்னு வச்சுக்கோங்க. மக்களவையில ஒரு 100 பேரும், மாநிலங்களவையில 100 பேரும் அந்த மசோதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓகேவா? இப்போ அ மு இ மே 2மே டிராவ் ஆயி போச்சு. இப்ப இந்த டிராவ் ஆயிருச்சுன்னா, இப்ப வேணும்டு 100 பேர் வேணும்ன்றாங்க. இங்க 100 பேர் வேணான்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப டிராவ் ஆயிருச்சுன்னா, இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியாது இல்லையா? அப்ப என்ன செய்வாங்கன்னா, சபாநாயகர் வந்து ஓட்டு போடுவாரு அந்த இடத்துல. அப்ப மட்டும் தான் அவருக்கு ஓட்டு போடுற அதிகாரம் இருக்கு. வேற எந்த மசோதாவுக்கும் அவர் வாக்களிக்க மாட்டாரு. அப்போ அப்ப என்ன அர்த்தம்? அவர் போடுற அந்த ஒரு ஓட்டு தான் வே மசோதா ஆகுமா? ஆகாதான்றத முடிவே பண்ண போது. ஏன்னா ஆல்ரெடி டிராவ் ஆயிருச்சு. ஓகேவா? அப்ப அந்த ஒரு ஓட்டு தான் முடிவே எடுக்க போகுதுன்றதுனால, அந்த ஓட்ட முடிவு ஓட்டுன்னு சொல்றாங்க. முடிவு எடுக்கிற வாக்கு. கேஸ்டிங் வோட். அதுக்கு வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டிக்கிள் 100 ஈஸியானது குடுத்துருக்காங்க. சபாநாயகரோட முடிவு வாக்கு. அப்ப அந்த இடத்துல அவரோட வாக்கு தான் மொத்த முடிவையுமே எடுக்கிறதுக்கு சமம். எக்ஸாம்பிள் வந்து நீங்க நம்ம யோகி பாபு நடிச்ச மண்டேலா படம் பார்த்திருப்பீங்க. அந்த ஊர்ல வந்து 2 பக்கமும் ஓட்டு வந்து டிராவ் ஆயி போயிரும். கடைசியில அவரு யோகி பாபுவோட ஓட்டு யாருக்கு அவரு போடுறாரோ, அவங்க தான் ஜெயிக்கிற மாரி கண்டிஷன் இருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த கேஸ்டிங் வோட். இத சபாநாயகருக்கு அந்த ஓட்டு குடுத்துருப்பாங்க. அடுத்து சபாநாயகரின் முடிவுகளை நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது. சபாநாயகர் ஏதாவது உள்ள முடிவு எடுக்கிறாரு, யாரையாவது சஸ்பெண்ட் பண்றாரு, ஏதாவது திட்டுறாரு அப்படின்னாலும், எதையுமே நீதிமன்றம் வெளிய இருந்து கேள்வி கேட்க முடியாது. பார்லிமென்ட்குள்ள நடக்கிற எந்த விஷயத்தையும் நீதிமன்றம் கேட்க முடியாது. அனைத்து குழுக்களின் தலைவராய் இருப்பர். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து நெறைய குழுக்கள அமைப்பாங்க இல்லையா? இந்த குழு நிதிக்குழு, விசாரணை குழு, அந்த குழுன்னு நெறைய அமைப்பாங்க. அந்த குழுக்களுக்கு எல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டா, விசாரணை குழுவுக்கு இல்ல. அ பா சட்டமன்றத்து மூலமா போடப்படுற குழுக்களுக்கு எல்லாத்துக்கும் சபாநாயகர் வந்து தலைவரா இருப்பார். உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை சபாநாயகர் ஒருவர் இருப்பார். இப்ப சபாநாயகர் மட்டும் தான் படிச்சுட்டே இருக்கோம் இவ்வளோ நாளும். ஆனா, இதே மாதிரி அந்த அவையில துணை சபாநாயகர்ன்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அவரு வந்து எதுக்காக அவர போடுறாங்க? அவங்களும் ஏன்னா, அந்த இருக்க உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரா தான் இருப்பாரு. ஏன் அவர தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க அப்டின்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சபாநாயகர் அவரும் மனுஷன் தானே! எல்லா டைம்லயும் பிரசன்ஸா இருக்க முடியாது. ஒண்ணு வெளிய போயிருக்கலாம், உடம்பு சரியில்லாம போயிரலாம். இல்ல ஏதோ ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்னும்போது, இந்த துணை சபாநாயகர் வந்து அந்த கூட்டத்த நடத்தி குடுப்பாரு. சரிப்பா, இன்கேஸ் 2 பேராலயுமே முடியல. அப்ப என்ன செய்வாங்க? இதே சிச்சுவேஷன் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயும் நம்ம படிச்சிருக்கோம். குடியரசுத் தலைவர் இல்லாட்டி, அந்த இடத்துல ஒரு 6 மாசம் வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரே குடியரசுத் தலைவரா இருந்து செயல்படுவார். 2 பேருமே இல்லாத பட்சத்துல, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு அந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவரா கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுனா அதிலேயே 30 ஜட்ஜ் இருப்பாங்க. தலைமை நீதிபதின்னு ஒருத்தர் இருப்பாரு. எல்லாத்துக்கும் ஹெட். அவர் தான் அப்படி வந்து இருக்க முடியும். இது மாரி 1969ல ஹிதயத்துல்லா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு கொஞ்ச நாள் குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. இதுவரைக்கும் இந்தியால அந்த ஒரு டைம் தான் அப்படி நடந்திருக்கு. சரியா? இது எல்லாமே பழைய டாபிக் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி சபாநாயகருக்கும் இந்த மாரி ஒரு கண்டிஷன் இருக்கு. சபாநாயகர் இல்லாட்டி துணை சபாநாயகர் இருப்பாரு. அவரும் இல்லாத பட்சத்தில யார் இருப்பாங்க அப்டின்னா, அதுக்காக ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்ன்னு எழுதி வச்சிறக்கூடாது. நல்லா வச்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். இங்க 3வதா யார எடுப்பாங்க அப்டின்னா, அந்த அவையிலேயே மூத்த உறுப்பினரா ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? வயசு அதிகமானவங்க யாரு சீனியர் பெர்சனோ அவங்கள உட்கார வச்சு, நீங்க வந்து 2 அவைக்கும் நடுவுல இருந்து நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்டின்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. ஓகேவா? இந்த வித்தியாசம் தெரியணும். எந்த இடத்துல யார் வருவாங்க அப்படிங்கிறது. அடுத்து குழுக்கள். இதோட முடியுது. குழு அப்படின்னா என்னென்ன குழுக்கள்லாம் உருவாக்குவாங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா எல்லா குழுவுக்கும் தலைவரா இருப்பாருன்னு. அந்த குழுக்கள்ல 2 வகை இருக்கு. நிலைக்குழு, தற்காலிக குழு. நிலைக்குழுனா பெர்மனன்ட். தற்காலிக குழுனா டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு போடுறது. அதாவது நிலைக்குழுக்கள்னா பாருங்க, இந்த விசாரணை குழு, நிதிக்குழு இந்த குழு எல்லாமே எப்பயுமே இருக்கும். அவங்க எல்லாமே வருஷம் வருஷம் அவங்க வேலைய செஞ்சுக்கிட்டே அப்படியே பெர்மனன்ட்டா இருந்துட்டே இருக்கும் அந்த டீம் எல்லாம். ஆளுக மட்டும் வேணா ரிட்டயர் ஆவாங்க. புதுசா ஆள போடுவாங்க. டீமவே முழுசா என்னைக்குமே கலைக்க மாட்டாங்க. ஆனா தற்காலிக குழுன்றது என்னன்னா, சடனா போடுவாங்க. திரும்ப சடனா அந்த வேலை முடிஞ்சோனே கலைச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீரப்பன பிடிக்கிறதுக்காக
விஜயகுமார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, அவர் தலைமையில ஒரு டீம் போட்டிருந்தாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே, வீரப்பன கொண்ட உடனே அந்த டீம கலைச்சிருவாங்க. அப்படிதானே? அதுக்கப்புறமா அந்த டீம் அப்படியே இருப்பாங்களா? இல்ல. அந்த டீம கலைச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ல இறங்கிருவாங்க. இதெல்லாம் தற்காலிகமா போடுற குழுக்கள். இன்னொன்னு என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள்க்கு, இப்ப கர்நாடகா காவேரி பிரச்சனைக்காக ஒரு நதிநீர் காவேரி க குழு நதிநீர் குழு அப்படின்னு ஒரு டீம் போட்டாங்க. பிரச்சனைய வந்து பண்ணி, யாருக்கு எவ்வளோ டிஎம்சி தண்ணி குடுக்கணும்ன்றத அவங்க வந்து ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணாங்க. கர்நாடகா காவிரிக்கு மட்டும் கிடையாது. இன்னும் 2, 3 ஸ்டேட்டுக்கு கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு எல்லாமே இதுல உரிமை இருக்கு. இந்த காவேரி தண்ணி இருக்கு. அத ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு குடுக்கணும். பாண்டிச்சேரிக்கு கூட இருக்கு. எவ்வளவுன்னு அவங்க பிரிச்சு குடுத்து பிரச்சனையெல்லாம் சரி பண்ண உடனே அந்த குழுவ கலைச்சிருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தற்காலிக குழு. நிரந்தரமா இருக்கிறது நிலைக்குழு. இந்த நிலைக்குழுவுல நெறைய வகை இருக்கு. 6 டைப் இருக்கு. நிதிக்குழு, துறைசார் நிலைக்குழு, விசாரணை குழு, கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழு, அவையின் தினசரி அலுவல்களுக்கான குழு, தேவை குழு. பாருங்க, இதுல இந்த நிதிக்குழுவுல 3 டிவிஷன் இருக்கு. பொதுக்கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவன குழு. இப்ப இந்த ஒவ்வொன்ன பத்தியும் டீட்டெயிலா இந்த லெசன்ல குடுக்கல. பட் நம்மளுக்கு வேற டாபிக் படிக்கும்போது நம்மளுக்கு இது வரும். இல்ல தனியாவும் இத லைட்டா பார்த்துக்குருவோம். நான் உங்களுக்கு தனியா பொதுக்கணக்கு குழுனா என்ன? மதிப்பீட்டு குழுனா என்ன? அப்படின்றதையும் உங்களுக்கு பின்னாடி இந்த பாலிட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாபிக்குகளுக்குன்னே சொல்லி நான் தனித்தனியா வீடியோ போட்டுறேன். இந்த பொதுக்கணக்கு குழுலலாம் எதிர்க்கட்சி தலைவர் தான் ஹெட்டாவே இருப்பார். இந்த மாதிரி அதுலயும் நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அத உங்களுக்கு குடுக்குறேன். இப்ப இந்த லெசன்ல குடுக்கல உங்களுக்கு. இது ஹெட்டிங் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது விசாரணை குழுல 3 வகை இருக்கு. மனுக்கள், சிறப்புரிமை குழு, மனுக்கள் குழு, சிறப்புரிமை குழு, நன்னெறி குழு. அடுத்தது அதே மாதிரி தேவை குழு. இந்த கண்காணிப்பு, கட்டுப்பாடு, அவையின் தினசரி அலுவல்களுக்கு அதுலயுமே டிவிஷன்ஸ் இருக்கும்ப்பா. நீங்க புக்ல ஒரு தடவ ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்தது தேவை குழு. பொது தேவை குழு, அவை குழு, நூலக குழு, படிகள் மற்றும் சம்பள குழு. இதெல்லாமே தேவைகளுக்காக, ஒரு சர்வீஸ்க்காக பண்றது. அடுத்தது தற்காலிக குழு. தற்காலிக குழுல 2 தான் இருக்கு. விசாரணை குழு, ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. தற்காலிகமா இருக்கிறதுல இந்த 2 குழுவும் இருக்கு. இவ்வளோதான் இந்த லெசனு. இந்த லெசன் மட்டுமே 3 பார்ட்டா போட்டுட்டோம். ஏன்னா டீட்டெயிலா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் வராம எந்த வருஷமும் இருந்ததே கிடையாது. நீங்க வேணா பழைய கொஸ்டின் பேப்பர ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால இந்த லெசன தெளிவா டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேப்பா. தேங்க் யூ. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.